பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் 25வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சில யோகிகள் தேவதைகளுக்கு யாகம் செய்கிறார்கள், இன்னும் சிலர் பிரம்மாகி அக்னியில் ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை ஹோமம் செய்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அதாவது நல்லா கொஞ்சம் நம்ம அதில் முழுமையாக அதுவாக மாறணும். அப்போ முழுமையான மனதை வச்சு நம்ம கொஞ்சம் கவனிச்சாதான் நல்லா கிளீனாக புரியும். தேவதைகளுக்கு யாகம் செஞ்சால் என்ன புரியும்னா, லக்ஷ்மிக்கு பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு செல்வம் கிடைக்கும், சர்வதிக்கு கல்வி கிடைக்கும். இப்படி எல்லாமே அந்த தேவதைகள் செய்யும்போது அவங்க குபேரனை கும்பிட்டா பணம் நிறைய கொட்டும். இப்படி நம்ம செய்யறது அது பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது. அதனால் சிலருக்கு யோகிகிட்ட கேட்பாங்க, எனக்கு பணம் வேணும்ட்டு. அப்போ தேவதை கும்பிட்டு கொடுத்துருற மாதிரி இப்படி போயிடும். ஆனால் ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை ஹோமம் செய்கிறான்றது நல்லா கவனிக்கணும். ஆத்மா என்பது ஒரு பிரம்மம், அக்னி ஒரு பிரம்மம், யக்ஷங்கள் பிரம்மம், நாமளே ஒரு பிரம்மம் தான். எப்படின்னா, நம்ம ஒரு சின்ன துளி விந்தணுவில் இருந்து நம்மளாம் பெரிய பெரிய உருவாகி மறுபடியும் காணாமல் போயிடுறோம். இது பிரம்மம். அதே மாதிரி ஒரு சின்ன விதையிலேருந்து மரம்லாம் ஆகுது. எல்லாம் எல்லாமே பிரம்மன் மயம். அதாவது சரணாகதிக்கு வந்துட்டோம்னா எல்லாம் பிரம்மன் போது அந்த ஆத்மா என்ன சொல்லுதோ அந்த ஆத்மான்றது உள்ள நம்ம கொட்டு இருக்கிற ஆத்மா, அது ஒரு பிரம்மம். அது ஏற்கனவே 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருவோம். நீர் நினைக்காது, நெருப்பு எரிக்காது, வெட்ட முடியாது, அழியாது, அப்படிலாம் பார்த்துக்கிறோம் ஆத்மா. அப்போ அது ஒரு பிரம்மம். அந்த பிரம்மா என்ன சொல்லுதோ அதுதான் அந்த யாகத்துக்கு யாகமும் ஆத்மா. அப்போ மனசும் ஆத்மாவும் ஒன்றாயிடுச்சு. அது அகமும் புறமும், அகநானூறு புறநானூறுலாம் பார்த்துக்கிறோம். அப்புறம் நிறைய வள்ளுவர்கள் கூட நிறைய அதெல்லாம் வேணும், டைம் ஆகிடும். இப்போ இந்த மனசும் அகமும் அந்த ஆத்மா ஒன்றாயிடுச்சுன்னா அது நம்ம மனசே பிரம்மம் ஆகிடும். அப்போ பற்றற்ற நிலைக்கு தான் அது வரும். அது வர முடியும், முயற்சி பண்ணணும். அப்போ இந்த ஆத்மாவை கொண்டு ஆத்மாவுக்கு ஹோமம் செய்கிறாருன்னு சொல்கிறார். இப்போ நல்லா கொஞ்சம் கவனிச்சா புரிஞ்சிருக்கோம். ஓம் சக்தி ஓம், ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.